பூமிகா? என்ன பூமிகா போட்டோ எடுத்து பார்த்துட்டு இருக்க? உன் மச்சான தான் நான் கட்டிக்க போறேன், தெரியுமா உனக்கு? தெரியுங்க. யார் சொன்னா? மச்சான் தான் சொன்னாரு. எப்ப சொன்னாரு? எப்படி சொன்னாரு? எப்படியோ சொன்னாரு, நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் ஒரு மாதிரி விரக்தியா பேசுற? இல்ல, மச்சான் உங்களை கட்டிக்கிட்டா என்ன விட்டுட்டு உங்க கூட தானே இருப்பாரு. உங்க கூட வந்துட்டா அவருக்கு வேலை பார்க்க யார் இருக்கா? இதுக்கா நீ வருத்தப்படுற? எங்க கல்யாணம் முடிஞ்சு நாங்க வேற வீட்டுக்கு போனாலும் நீ எங்க கூட தான் இருப்ப. ஆமா பூமிகா, கடைசி வரைக்கும் என் வீட்டுல நீ தான் எனக்கு துணையா இருப்ப. என்ன யோசிக்கிற? ஒன்னும் இல்ல, மச்சான் இருக்கிற வீட்டுல நான் இருந்தாலே போதும். சரி, அவரை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்ல. என்ன சொல்றது? இல்ல, நீ அவர் வீட்டுல இருக்கிறவ, அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்ல. அவரு அம்மா புள்ள. ஓ, அவர் அம்மா தான் அவருக்கு தேவையானதை செய்ய சொல்லுவாங்க, நான் செஞ்சு கொடுப்பேன். சரி பூமிகா, அவருக்கு நான் பொருத்தமா இருக்கேனா? உங்களுக்கு என்ன குறைச்சல்? நீங்க 2 பேரும் பக்கத்துல நின்னா பொருத்தமா தான் இருப்பீங்க. சரி, நாங்க 2 பேரும் இந்த போட்டோல எப்படி இருக்கோம்? நல்லா இருக்கீங்க. நானும் உங்களை மாதிரி படிச்சு டாக்டரா இருந்தேனா? டாக்டரா இருந்தா? இல்ல, என் மச்சான நினைச்சு பார்த்தேன். ஓ பூமிகா, உன் மச்சான் எப்படி இருப்பாரு? சொல்லு, உன் மச்சான் எப்படி இருப்பாரு? வேண்டாம் வேண்டாம், என்ன கேட்காதீங்க. பூமிகா, நீ ரொம்ப இன்னோசென்ட்டா பேசுற. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எப்பவும் என் பக்கத்திலே இருக்கணும். உங்களே மச்சானே விட்டா எனக்கு யாரு இருக்கா? உங்க பக்கத்திலே இருக்கேன், உங்களை பார்த்துட்டே இருக்கேன், எனக்கு அது போதும். சரி சரி, எனக்கு கொஞ்சம் காஃபி போட்டு கொடு, வா. சார், சார். அரே, சார், சக்திங்கிறவங்களுக்கு கொரியர் வந்திருக்கு, சைன் பண்ணுங்க. சக்தி, சக்தி, வா, உனக்கு ஏதோ லெட்டர் வந்திருக்குது. இந்தா. என்ன லெட்டர் மாமா அது? அதெல்லாம் எனக்கு என்ன தெரியும் சக்தி. லெட்டர் வந்துச்சு, வாங்கிக்கிட்டேன். இந்தா, நீயே பிரிச்சு படி. எல்லாம் இங்கிலீஷ்ல எழுதி இருக்கணும். எனக்கு தான் இங்கிலீஷ் இன்னும் முழுசா வரலையே. நீங்களும் இதை எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருக்க போறீங்க? நீங்க இப்படி சொல்லறதுக்காகவா ராத்திரியும் பகலுமா உங்களுக்கு இங்கிலீஷ் கத்து கொடுத்தேன்? இப்ப நீங்களே படிங்க அந்த லெட்டரை. என்னது, நான் படிக்கவா? ஐயா, சக்தி, நீ எனக்கு என்ன வேலை வேணா சொல்லு, நான் செய்யறேன். ஆனா இதையெல்லாம் படிக்க மட்டும் சொல்லாத. வேணா நான் இதுக்கு பதிலா ஒரு 100 தோப்புக்காரன் வேணா போறவா? என்னது இது மாமா, சின்ன பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு? கூடிய சீக்கிரம் அப்பா வேற ஆக போறீங்க. முயற்சி பண்ணா முடியாதது எதுவும் இல்ல. எல்லாரும் என்ன பிறக்கும் போதே படிச்சுட்டா பறக்குறாங்க? எல்லாம் அப்புறம் கத்துக்கிறது தானே. உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனா எதுவுமே தெரியாதுன்னு
நீங்களே தாழ்வு மனப்பான்மையோட இருக்கீங்க. படிங்க. இம்புட்டு பெரிய லெட்டர்லாம் நான் படிக்க முடியுமா? முடியும் மாமா. வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் பத்தும் மூலதனம். இந்த விளக்கத்தை சொல்லும் போது அப்ப சரி சரின்னு தானே சொன்னீங்க. அது சரி சக்தி, நீ இம்புட்டு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் கேட்கலன்னா, நான் இதை படிக்கலன்னா நல்லா இருக்காது. சரி படிக்கிறேன், ஆனா நான் தப்பாலாம் படிச்சா நீ சிரிச்சு கிண்டல் பண்ணக்கூடாது. நீங்க சரியா படிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்களும் அதே நம்பிக்கையோட படிங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும். படிக்கிறேன். என்ன மாமா, படிங்க படிங்க மாமா. படிக்கிறேன். மேடம், we are pleased to introduce ourselves as major importers in Japan. வெரி குட். அப்படிதான். அடுத்தது என்னன்னு படிங்க. We are happy to inform you that your products meets our standards and selected by our company to be imported at the worth of $100 million US dollars. We would like to know your interest and commitment to start a new business relationship with us. Request you to reply to this letter immediately. Express your willingness to supply and engagement with us. Welcome to the Muche Group. Thanking you, Chief Executive Officer. பொண்ணு, பெரிய படிப்பு படிச்சவங்க எல்லாம் கூட ஒன்ன மாதிரி இங்கிலீஷ் படிக்க முடியாதுப்பா. கல்வி அறிவு இல்லாத உன் கண்ணுக்கு சக்தி ஒளி கொடுத்திருக்காப்பா. மாமா, நீங்க இங்கிலீஷ்ல படிச்சத பார்த்து நானே உங்க மேல கண்ணு போட்டுட்டேன் மாமா. அதனால உங்களுக்கு இன்னைக்கு திஷ்டி சுத்தி போட்டே ஆகணும். நீ வேற. மாமா அசத்துட்டீங்க மாமா. இனிமே கம்பெனில உங்களுக்கு எந்த பொறுப்பு வேணாலும் கொடுக்கலாம். பொண்ணுரங்கம், எப்படி இவ்ளோ வேகமா இவ்ளோ அழகா படிச்சுக்கிட்ட? நீ படிக்கிறத பார்த்தா எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்கு. எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடு. என் மாமா கிட்ட எனக்கு சொல்லி தர சொல்லி நானே கேக்கல, அதுக்குள்ள நீ ஏன் முந்திக்கிற? அப்படியே அவர் உனக்கு சொல்லி கொடுத்தாலும் நான் உன்னை விட மாட்டேன். ஏன்னா அவர் படிச்சதையே நீ மறக்கடிச்சிருவ. ஆமா மாமா, வெரி நைஸ், கீப் இட் அப். Thank you. பாத்தீங்களா, எல்லாரும் நீங்க படிச்சத பார்த்து எப்படி பாராட்டுறாங்கன்னு. உங்களால எதுவும் முடியும்னு எனக்கு தெரியும். அதனால எதுவுமே முடியாதுன்னு நினைக்க கூடாது. உண்மையிலேயே நீங்க இவ்ளோ வேகமா படிப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவ்ளோ அழகா படிச்சு எங்க எல்லாரையும் கை தட்ட வச்சிட்டீங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க எனக்கு ஒலிம்பிக்ல கோல்ட் மெடல் வாங்கி கொடுத்த மாதிரி இருக்கு. மண்டு பையன் எப்படி இங்கிலீஷ் படிச்சுட்டா? பொண்ணு ரங்கோன பட்டிக்காடு பேர வச்சுட்டு இப்படி படிச்சுட்டானே. எல்லாம் இந்த சக்தியால தான். என் மக ஸ்வேதாவை வச்சு இவனுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்து கவுக்கலான்னு பார்த்தா இவன் நம்மளை கவுத்துட்டானே. எல்லாரும் இவனை புகழ்றாங்கல்ல, நம்ம ஒரு கேள்வி கேட்டு இவனை அசிங்கப்படுத்த வேண்டியதா? ஏப்பா பொண்ணுரங்கம், லெட்டர்ல இருந்தத அப்படியே படிச்சுட்ட. அதை இந்த மாதிரி படிக்க யாருக்குதான் தெரியாது. எல்கேஜி படிக்கிற பசங்க கூட அப்படியே உன்ன மாதிரி படிச்சிருவாங்க. படிக்கிறது முக்கியம் இல்லப்பா, இப்ப படிச்சியே அதோட அர்த்தத்தை தமிழ்ல எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லு பாப்போம்.
பொண்ணுரங்கண்ண பேபேன்னு முழிக்கிறீங்க. இதுதான் சக்தி உங்களுக்கு சொல்லி கொடுத்த லட்சணமா? அர்த்தம் புரியாம படிக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. உங்களுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு நீங்க பேசாம சமையல் வேலையே பாத்துருங்க. ஏய் என்னடி பேசுற? பொண்ணுரங்க மாமா இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்காரு, அவரை பாராட்டாம அவரை மட்டும் தட்டி பேசுற? அவங்க உங்களுக்கு என்ன தகுதியோ அது செஞ்சா போதும். தகுதிக்கு மேல ஆசைப்படக்கூடாது. மாமா, உங்களுக்கு சமைக்கும் தெரியும், அதே நேரத்துல இந்த உலகத்தை ஆளவும் முடியும். நீங்க படிச்சத தமிழ்ல சொல்ல சொல்லி உங்களுக்கு கேள்வி கேட்டாங்கல்ல, அவங்களுக்கு சரியான பதில் அடி கொடுங்க. சரி சக்தி, இந்த லெட்டர்ல என்ன இருக்குதுன்னா, நம்ம கம்பெனிக்கு புதுசா ஜப்பான்ல இருந்து சுமார் 600 கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காங்க. இதுக்கு உங்க சம்மதத்தை உடனே தெரிவிங்கன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. சூப்பர் சூப்பர். எனக்கே சரியா புரியாம இருந்துச்சு, இந்த மக்கு பையன் கரெக்டா சொல்லிட்டானே. பொண்ணுரங்கம், சக்தி உனக்கு சரியா சொல்லி கொடுத்திருக்காளான்னு பார்த்தேன். நல்லாதான் சொல்லி கொடுத்திருக்கா. சரி சரி. என் மாமனை பாத்தீங்களா எந்த அளவுக்கு அறிவாளியா இருக்காருன்னு. இனிமேல் அவரை யாராவது படிக்காதவன்னு சொன்னீங்க, அப்புறம் நான் பத்திரகாளி ஆயிடுவேன். இப்பவே அப்படித்தானே இருக்க. ஒண்ணு இல்ல. சக்தி, இந்த லெட்டர் இத படிக்கிறதுக்குள்ள எனக்கு அப்படியே படபடன்னு. அப்பா, எப்படியோ படிச்சு முடிச்சிட்டோம். இந்தா புடி. இந்த லெட்டரை நீங்களே வச்சுக்கிட்டு அந்த கம்பெனிக்கு ரிப்ளை அனுப்பிடுங்க. சக்தி, ஏதோ படிக்க சொன்னா படிச்சுட்டேன், அவ்வளவுதான். கம்ப்யூட்டர்ல மெயில்ல பதில் அனுப்பலாம் தெரியாது சக்தி. மாமா, முதல்ல படிக்க தெரியாதுன்னு சொன்னீங்க, இப்ப எவ்வளவு அழகா படிச்சீங்க. அதே மாதிரி மெயில்ல லெட்டர் அனுப்புறது ரொம்ப ஈஸி. போங்க அனுப்புங்க. சக்தி, நான் தமிழ்ல எழுதினாலே தப்பு தப்பா எழுதுவேன், இங்கிலீஷ்ல எப்படி பதில் எழுதுறது? இதெல்லாம் சரியா வராது சக்தி. மாமா, இப்படி வராது தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்ப என்னைக்குதான் தெரிஞ்சுக்கிறது? நான் பிசினஸ் விஷயமா வெளிநாடு போனா அப்புறம் இந்த மேனேஜ்மெண்ட்ல யாரு பாத்துக்கிறது? நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த லெட்டருக்கு பதில் நீங்க தான் அனுப்புறீங்க. மாமா, இது நான் மட்டும் சொல்ல, என் வயித்துல இருக்கிற உங்க குழந்தைய தான் சொல்லுது. ஓஹோ, தாயும் பொழியும் சேர்ந்து எனக்கு வேலை சொல்றீங்க. சரி, முயற்சி பண்றேன். பொண்ணு, சக்தி உனக்கு சொல்றதெல்லாம் நீ வேலையா நினைக்காதடா, கடமையா நினைச்சு செய் ராஜா. டேய், என்ன போயிட்டே இருக்க? சின்னாத்தா, சொல்லிட்டல, I will do it. பூமிகா, பூமிகா, என்னம்மா அப்படி பாக்குற? என்ன தெரியலையா? நீங்களா சாமி? வணக்கம் சாமி. வணக்கம்மா. அப்புறம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சௌக்கியமா இருக்கியா? நல்லா இருக்கேன் சாமி, நீங்க எப்படி இருக்கீங்க? என்னம்மா, பேஷா நன்னா இருக்கேன். ஆமா, உங்க மாமியார் எங்க? நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லு. மேல இருக்காங்க, இத வர சொல்றேன். சரிம்மா, உட்காருங்க. சரி சரி, உட்காருங்க. அத்தை, என்ன அத்தை, உங்களை பார்க்க ஐயர் வந்திருக்காரு. வந்துட்டாரா? ஐயோ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு பூமிகா. கூடிய சீக்கிரம் உனக்கு இங்க இருந்து விடுதலை கிடைக்க போகுது. விடுதலையா? எனக்கா? என்னத்த சொல்றீங்க? ஆமா பூமிகா, உனக்கே தான். இப்ப ஐயர் எதுக்கு வந்திருக்காரு தெரியுமா? தெரியலையா அத்தை? நம்ம மதனுக்கும் சுப்ரியாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போதில்ல. அதுக்கு ஒரு நல்ல நாளா குறிச்சு கொடுங்கன்னு கேட்டிருந்தேன். அதான் சொன்ன உடனே சீட்டா பறந்து வந்துட்டாரு.
என்ன பூமிகா சொன்ன உடனே சில மாதிரி நிக்கிற? என்னத்த இந்த மாதிரிலாம் சொல்றீங்க? இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா நாளைக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை ஏமாத்திட்டோம் சொல்லக்கூடாது இல்ல, அதுக்காக தான். இந்த வசந்தா எதை செஞ்சாலும் தர்ம நியாயம் பாப்பா. இது பாரு, நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா தோ மதன் வரான், அவங்கிட்டே கேளு. டேய் இங்க வாடா. அம்மா நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தாம்மா இருந்தேன். பூமிகா, நான் வேற இதெல்லாம் மறுபடியும் சொல்லி நேரத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. அம்மா சொல்றது எல்லாமே உண்மைதான். கீழே ஐயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அம்மா சீக்கிரம் வா. நீ போ, நான் வரேன். பூமிகா, இங்கே நின்னு எதையும் யோசிக்காம இங்க பாரு, எதையும் யோசிக்காம நல்ல காஃபிய போட்டு கொண்டு வா, புரிஞ்சுதா? அப்புறம் இரு, தீபாவளி எல்லாம் எப்படி போச்சு? நல்லபடியா போச்சா? நல்லபடியா போச்சு. அது வந்துட்டாங்க. ஆ. உட்காருமா. வாங்க வாங்க, வணக்கம், நமஸ்காரம்மா. உள்ள கொஞ்சம் வேலையா இருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லம்மா, உங்க வீட்ல எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாலும் அதுக்குண்டான சன்மானத்தை கொடுக்க போறேன், அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. அதுவும் சரிதான். நிச்சயதார்த்தத்துக்கு நல்ல நாளா குறிச்சு கொடுன்னு கேட்டீங்களே, யாருக்கு கல்யாணம்? அது எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களுக்கு. வேண்டப்பட்டவங்களுக்கா? ஆமா இரு, எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. நீங்க குறிச்சு கொடுக்கிற இந்த நல்ல நாள்ல எந்த தடையும் இல்லாம இந்த சுப காரியம் நடக்கணும். கவலையே படாதீங்க, நான் நாள் குறிச்சு கொடுத்தா 60ஆம் கல்யாணமே சுகமா நடக்கிற அளவுக்கு நான் நாள் குறிச்சு கொடுப்பேன். இந்த பக்தவத்சல சுவாமிகள் நாள் குறிச்சு கொடுத்தா எல்லாமே சுபமாவே முடியும். இந்தாங்க சாமி. பாத்தீங்களா, நான் சொல்லி வாயை மூடல, அதுக்குள்ள என் வாய்க்கு சக்கரை போட்ட மாதிரி காஃபி வந்துருச்சு. அடடடடடடா, காபி பிரமாதமா இருக்கு. இந்த மாதிரி காப்பிய ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கும்பகோணத்துல குடிச்சேன். நல்ல மருமக உங்களுக்கு கிடைச்சிருக்கா. பூமிகா, நீ சீக்கிரம் தாயாகி புள்ளையும் குட்டியுமா உன் புருஷனோட நீ சந்தோஷமா வாழணும். என்னம்மா, ஏன் அழற? அது அது ஒண்ணும் இல்ல ஐயரே. நீங்க குழந்தை குட்டியோட இருக்கணும்னு சொன்ன உடனே அவ மனசு குளிர்ந்து போய் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறா. அப்படியா? அழாத, கொன்றுவேன். ஏம்மா, இதுக்கு போய் அழறது? நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, கூடிய சீக்கிரம் எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். ஐயரே, நீங்க அவளை விடுங்க, வந்த வேலையை பாருங்க. நிச்சயத்துக்கு ஒரு நல்ல நாள் சொல்லுங்க. தோ பாத்துறேன். அடுத்த மாசம் 10, 11, 12 முகூர்த்த நாள். அப்புறம் நாளைக்கு கூட ஒரு நல்ல முகூர்த்த நாள் தான். உங்களுக்கு எந்த தேதி சரி வரும்னு சொல்லுங்க, அந்த நாளையே குறிச்சு கொடுத்துறேன். அடுத்த மாசம் 10ஆம் தேதி ஓகே. என்ன மதன்? மா, என்னம்மா நீ அவசரம் புரியாம பேசிட்டு இருக்க? பொண்ணு கிடைக்கிறது அபூர்வம், அதுவே கிடைச்சு போச்சு. எதுக்கு அடுத்த மாசம் இருக்கு தள்ளி போடணும்? அதான் நாளைக்கு நல்ல நாள் சொல்றாருல, அதே குறிச்சு கொடுக்க சொல்லு. ஏன்பா, ஏதாவது ரொம்ப அவசரமா? ஆமா இரு, பொண்ணு வெளியூர்லாம் போகணுமா, அதான் சொன்னேன். ஓஹோ, சரிங்க ஐயரே, நாளைக்கே ஒரு நல்ல நேரமா குறிச்சு கொடுங்க. என்ன மதன்? சரி, உங்க விருப்பம் தான் என் விருப்பம். இதோ இப்பவே குறிச்சு தரேன்.